சிவனை கும்பிட்டுவிட்டு முருகனை கும்பிடலாமா? சிவனை கும்பிட்டுவிட்டு முருகனை கும்பிடலாமா என்பது பலரின் கேள்வியாக இருக்கிறது. முருகனும் சிவனும் ஒன்றுதான். முருகனை கும்பிட்டால் சிவபெருமானை கும்பிட்டதற்கு சமம். முருகன் சிவனின் மகனாக கருதப்படுகிறார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். சிவபெருமான் தனது முகத்திலிருந்தும் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகனாக முருகன் தோன்றினார். முருகனை கும்பிட்டால் அது சிவனை கும்பிட்டதற்கு சமமாகவே இருக்கிறது. சிவனும் முருகனும் ஒன்றே என்பதை விளக்க ஒரு சிறிய கதை இருக்கிறது. அதனை இப்போது பார்ப்போம். ஒருமுறை ஆதிசங்கரர் காச நோயால் பாதிக்கப்பட்டு திருச்செந்தூர் முருகனிடம் வந்துள்ளார். அப்பொழுது முருகப்பெருமான் ஆதிசங்கரரிடம் இனிய தமிழில் பாடல் பாடுமாறு கேட்டார். அதற்கு அவர், நான் எம்பெருமானை மட்டுமே பாடுவேன் என்று கூறினார். இதனால் வருத்தமடைந்த முருகப்பெருமானை அப்போது அங்கு வந்த எம்பெருமான் ஆதிசங்கரரிடம் சென்று